Hi friends, அனைவருக்கும் வணக்கம். Friends, most awaited Samsung உடைய Unpacked Event 2020 சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த லான்ச் ஈவென்ட்ல அவங்க மொத்தம் 5 ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ அதுல முதல்ல பார்த்தோம்னா Samsung Galaxy Note 20 series, Samsung Galaxy Watch 3, Samsung Galaxy Fold 2, so Samsung Galaxy Tab S7 series, அதோட Samsung Galaxy Buds Live. சோ இந்த மாதிரி 5 ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ குறிப்பா Samsungல Note series மொபைல்ஸ் எப்போ லான்ச் பண்ணுவாங்களோ சோ அதோட எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தோம்னா அதிகமா இருக்கும். சோ என்னென்ன புது ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிருக்காங்க அதுல இருந்து ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ இந்த வீடியோல நாம Samsung Galaxy Note 20 சீரிஸ்ல லான்ச் பண்ண Samsung Galaxy Note 20, Samsung Galaxy Note 20 Ultra இந்த ரெண்டு மொபைல்ஸோட முழு டீடைல்ஸ் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த மொபைல் பத்தின எல்லா விவரமும் தெரிஞ்சுக்க மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ்க்காக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்துல பெல் ஐக்கன்ல ஹால் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டா ஸோ நான் அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், சாம்சங்ல எஸ் சீரியஸ் ஆகட்டும் நோட் சீரியஸ்ல ஆகட்டும் ஸோ அவங்க வந்து ரெண்டு விதமாக மொபைல்ஸ் வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஸோ Note 10, Note 10 Plus, S20 Ultra இந்த மாதிரி லான்ச் பண்ணுவாங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப அதிகமாக எதுவும் இருக்காது. ஆனால் இந்த தடவை இவங்க லான்ச் பண்ண மொபைல்ஸில் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்க முடியுது. சாம்சங் கேலக்ஸி Note 20, Note 20 Ultra கம்பேர் பண்ணும்போது நிறைய வித்தியாசம் வந்து இருக்குது. Note 20 Ultra வந்து நம்ம இந்த லெவல் பார்த்தோம்னா Note 20 வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த ஆஃப் லெவல் கூட இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. எல்லாரும் Note 20 Ultra மட்டும்தான் வாங்கணும் அந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க போல். ஸோ அதனால தான் அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ முதல்ல பில்ட் குவாலிட்டி பார்த்தோம்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல இவங்க Gorilla Glass 7 ப்ரொடெக்ஷன் வந்து தந்திருக்காங்க. ஸோ Gorilla Glass 7 பார்த்தோம்னா Gorilla Glass விக்டர் சென்டர் பேர்ல வந்து புதுசாக லான்ச் பண்ணாங்க. ஸோ அந்த ப்ரொடெக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த மொபைலில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஸ்கிராச்சஸ் ஆகட்டும் டேமேஜ் வைஸ் எந்த வித பிரச்சனையும் இந்த மொபைலில் வந்து இருக்காது. ஸோ அது வந்து கண்டிப்பாக இந்த ரெண்டு மொபைலையும் நமக்கு குறிப்பாக பேசிக்கலாம். அடுத்து டிஸ்பிளே பார்த்தோம்னா Note 20ல பார்த்தோம்னா நமக்கு 6.7 inch சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஃபுல் HD ப்ளஸ் சப்போர்ட் இதில் இருக்குது. இன்ஃபினிட்டி ஓ டிஸ்பிளேல நமக்கு செல்ஃபி கேமரா இதில் வந்து பார்க்க முடியுது. இதே Note 20 Ultraல பார்க்கும்போது 6.9 inch ஸ்க்ரீன் சைஸோட டைனமிக் AMOLED டிஸ்பிளே வந்து இதில் இருக்குது. கூடவே நமக்கு 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இதில் ஆஃபர் பண்ணுறாங்க. ப்ளஸ் Quad HD ப்ளஸ் ரெசல்யூஷன்லேயும் நமக்கு மொபைல் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இதே Note 20ல பார்க்கும்போது வெறும் 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட் மொபைல் தான் பார்க்க முடியுது. ஸோ நார்மல் 20,000 நம்ம பார்த்தோம்னா 90 Hz 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்க மொபைல்ஸும் பார்க்க முடியுது. ஆனால் இதில் Note 20ல பார்த்தோம்னா வெறும் 60 Hz மட்டும் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ Note 20 Ultraல பார்க்கும்போது டிஸ்பிளே வந்து வேற லெவல்னு சொல்லிக்கலாம். ஸோ நமக்கு வந்து யூசேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும் அதில் வந்து கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக இருக்கும். ஸோ இந்த Note 20 மொபைல் கம்பேர் பண்ணும்போது அடுத்து இவங்க லான்ச் பண்ணுற கலர்ஸ் பார்த்தாலும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. Note 20ல பார்த்தோம்னா கிரீன், பிரான்ஸ், கிரே என்ற 3 கலர்ல வந்து லான்ச் பண்றாங்க. ஸோ Note 20 Ultra பார்க்கும்போது பிரான்ஸ், பிளாக், ஒயிட் என்ற கலர்ல வந்து லான்ச் பண்றாங்க. ஸோ இந்த மொபைல்ஸ் கனெக்டிவிட்டி பார்த்தோம்னா 4G வேரியன்ட்லயும் இவங்க லான்ச் பண்றாங்க, 5G வேரியன்ட்லயும் இவங்க மொபைல் வந்து லான்ச் பண்றாங்க. ஸோ 4G கனெக்டிவிட்டியில் லான்ச் பண்ற ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸ் பார்த்தோம்னா Note 20ல பார்த்தோம்னா 4G வேரியன்ட்ல நமக்கு 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் மட்டும் தான் இவங்க லான்ச் பண்றாங்க. ஸோ அதில் வந்து SD கார்டு சப்போர்ட் வந்து கிடையாது. Note 20 Ultraல பார்க்கும்போது 4G வேரியன்ட்ல ரெண்டு மொபைல் வந்து லான்ச் பண்றாங்க. ஸோ 8GB RAM 256GB ஸ்டோரேஜ், 8GB RAM 512GB ஸ்டோரேஜ் வந்து லான்ச் பண்றாங்க. இதே 5G சப்போர்ட் பண்ற மொபைல்ஸ்ல Note 20 மொபைல்ஸ் பார்த்தோம்னா ரெண்டு மொபைல் வந்து லான்ச் பண்றாங்க. 8GB RAM 128GB ஸ்டோரேஜ், 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் வந்து லான்ச் பண்றாங்க. ஸோ இதுலயும் நமக்கு SD கார்டு சப்போர்ட் வந்து கிடையாது. இதே Note 20 Ultraல 5G சப்போர்ட் பண்ற மொபைல் பார்த்தோம்னா மூணு மொபைல் வந்து லான்ச் பண்றாங்க. 12GB RAM 128GB ஸ்டோரேஜ், ஸோ 12GB RAM 256GB ஸ்டோரேஜ், 12GB RAM 512GB ஸ்டோரேஜ். Note 20 Ultraல ஏதாவது ஒரு வேரியன்ட்ல 5G இல்லைன்னா 4G வேரியன்ட்ல நமக்கு SD கார்டு சப்போர்ட் வந்து இருக்கு. ஆனா Note 20ல வந்து உங்களுக்கு SD கார்டு சப்போர்ட் வந்து கிடையாது. கேமரால பார்த்தோம்னா கேமராலையும் ரெண்டு மொபைல்லையும் வேற மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதிக டிஃபரன்ஸ் வந்து பார்க்க முடியுது. ஸோ நம்ம Note 20ல பார்த்தோம்னா நமக்கு 12 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 12 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள், 64 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ கேமரா வந்து ஆஃபர் பண்றாங்க. கூடவே 10 மெகாபிக்சல் செல்ஃபி கேமராவும் அதில் பார்க்க முடியுது. 3x ஹைபிரிட் ஜூம் சப்போர்ட் வந்து அதில் பார்க்கலாம். ஸோ 30x வரைக்கும் உங்களுக்கு சூப்பர் ரெசல்யூஷன் ஜூம் வந்து இதில் வந்து சப்போர்ட் பண்ணும். இதே Note 20 Ultraல பார்க்கும்போது 12 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா, 108 வைட் ஆங்கிள் கேமரா, 12 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ கேமரா, கூடவே நமக்கு பேக் சைடில் AF சென்சர் வந்து பார்க்க முடியுது. ஸோ ஃப்ரண்ட்ல வந்து 10 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வந்து பார்க்க முடியுது. Note 20 Ultraல 5x வரைக்கும் நீங்க ஹைபிரிட் ஜூம் வந்து சப்போர்ட் பண்ணும். 50x வரைக்கும் நீங்க சூப்பர் ரெசல்யூஷன் ஜூம் வந்து அதுல வந்து பார்க்கலாம். Note 20 Ultraல பேக் சைடுல AF சென்சர் வந்து ஆஃபர் பண்றாங்க. கூடவே ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் Note 20 Ultraல வந்து நம்ம பார்க்க முடியுது. ஆனா பேட்டரியில பார்க்கும்போது அதிக டிஃபரன்ஸ் வந்து பார்க்க முடியுது. ஸோ ஜஸ்ட் ஒரு 200 mAh வந்து டிஃபரெண்ட் இருக்கு. Note 20ல 4300 mAh வரைக்கும் நமக்கு பேட்டரி வந்து ஆஃபர் பண்றாங்க. இது Note 20 Ultraல 4500 mAh வரைக்கும் பேட்டரி வந்து ஆஃபர் பண்றாங்க. ஆனா ரெண்டு மொபைல்ஸ்லயும் நமக்கு ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து 25 வாட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஸோ 25 வாட் சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து நமக்கு பாக்ஸ்லேயே வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயம் வந்து இதில் வந்து பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம முக்கியமாக பேச வேண்டியது இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ப்ராசஸர். ஸோ இவங்க யூஎஸ்ல லான்ச் பண்ண போகிற மொபைல்ஸை பார்த்தோம்னா ஸோ Snapdragon 865 ப்ளஸ் ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே யூரோப் ப்ளஸ் இந்தியாவில் லான்ச் பண்ணுற மொபைல்ஸில் பார்த்தோம்னா Exynos 990
990 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது நமக்கு எக்ஸினோஸில் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. ப்ராசர் பார்த்தோம்னா ஸ்னாப் ட்ராகனில் இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஸோ ஏன்னா எக்ஸினோஸ் கம்பேர் பண்ணும்போது ஸ்னாப் ட்ராகன் ப்ராசர் வந்து ரொம்ப பவர்ஃபுல் ப்ராசர் சொல்லிக்கலாம். ஆனால் இந்த மொபைலில் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் எல்லாமே சாம்சங் உடைய இருக்கிறதுனால சாம்சங் உடைய இந்த எக்ஸினோஸ் 990 ப்ராசரும் நமக்கு ரொம்பவே நல்லாவே சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த சாம்சங் மொபைல்ஸில் மட்டும். ஸோ அடுத்து இந்த மொபைலில் NFC சப்போர்ட் வந்து நம்ம பார்க்கலாம். IP68 சர்டிஃபிகேஷன் வந்து தந்திருக்காங்க. வாட்டர் ரெசிஸ்டன்ட், டஸ்ட் ப்ரூஃப் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் இந்த மொபைலில். ஸோ அதில் வந்து எந்த வித பிரச்சனையும் கிடையாது. ஸோ கூடவே இதில் புது ஃபீச்சர் பார்த்தோம்னா வயர்லெஸ் டெக்ஸ் அப்படின்னு ஒரு புது ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணி நீங்கள் டிவிக்காகட்டும் டெஸ்க்டாப்காகட்டும் உங்கள் மொபைல் வந்து நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதோட UWB அல்ட்ரா வைட் பேண்ட் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர் பார்த்தோம்னா நமக்கு iPhone 11 மொபைல் வந்து ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. பார்த்தோம்னா Note 20 அல்ட்ரா மொபைல் வந்து இந்த ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மூலியமா நீங்கள் UWB சப்போர்ட் பண்ணுற இன்னொரு மொபைலுக்கு நீங்கள் ஈஸியாக ஃபைல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மற்றபடி உங்களுக்கு எப்பயுமே இருக்கிற இந்த பிக்ஸ்பி இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாமே இந்த மொபைலில் வந்து அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஃபைனலாக ப்ரைஸ் வைஸ் பார்த்தோம்னா இந்தியாவில் லான்ச் பண்ணுற மொபைல்ஸோட ப்ரைஸ் வந்து இங்கே அனௌன்ஸ் பண்ணல. ஸோ யூஎஸ்ல ஃபிக்ஸ் பண்ண ப்ரைஸ் மட்டும் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ரைஸ்க்கு இந்தியாவில் கன்வெர்ட் பண்ணும்போது ஸோ கேலக்ஸி Note 20 மொபைல் வந்து 75,000 ரூபாய்க்கு வந்து இருக்கு. இதே கேலக்ஸி Note 20 அல்ட்ரா பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 1 லேக் இருக்கு. ஆனால் 1 லேக் கூட 2,500 ரூபாய் வந்து கம்மியாக இருக்கு. கன்வெர்ட் பண்ணும்போது 97,500 ரூபாய் வரைக்கும் இருக்கு. ஸோ பார்க்கலாம் இந்தியாவில் கொண்டு வரும்போது 1 லேக் தாண்டுமா இல்லைன்னா கம்மியாக கொண்டு வருவாங்க. ஆனால் கண்டிப்பாக 90,000 ரூபாய் கம்மியாக வந்து இருக்காது சாம்சங் கேலக்ஸி Note 20 அல்ட்ரா. ஸோ யாராவது இந்த மொபைலுக்கு ஏதாவது வெயிட் பண்ணிட்டு இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த மொபைல்ஸ் பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக புரிஞ்சுன்னு நம்புறேன். ஸோ அந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. போன்ற லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ்க்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மொபைல்ஸ் பற்றின எந்த டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ மீண்டும் ஒரு நல்ல டாபிக்கோட அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ்.